முதுகெலும்பிருந்தால் பிரஜாசக்தி தொடர்பில் விவாதிக்க வாருங்கள், சவால் விடுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அல்லைப்பட்டியில் பேருந்தை வழிமறைத்து சாரதி மீது கடும் தாக்குதல், போலீசார் நடவடிக்கை எடுக்க தவறின் 9ஆம் தேதி தீபகத்தில் சேவை முடக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025-2026 காலப்போக நிச்சயிக்கையில் போதிய விளைச்சல் கிடைக்கவில்லை, விவசாயிகள் கவலை. அனுர அலையில் மூழ்கி போன ரணில், தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள குழப்பம். கட்சிகள் இணைப்பு, ஸ்ரீகொத்தவில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள். இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க ஜனாதிபதி இணக்கம், சத்தியலிங்கம் தெரிவிப்பு. ஹரிணி பதவி விலகாவிடின் மக்கள் போராட்டம் வெடிக்கும், மொட்டு கட்சி பகிரங்க எச்சரிக்கை. வடமராட்சி கிழக்கில் உத்தரவை மீறி மீண்டும் பாதியில் சேவையை நிறுத்தும் அரசு பேருந்துகள். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாயம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அர்ச்சுனா எம்பிக்கு இடைக்கால தடை. டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணி நாளை ஆரம்பம். லிட்ரோ சமையல் எரிவாயு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முதுகெலும்பிருந்தால் பிரஜாசக்தி தொடர்பில் விவாதிக்க வாருங்கள் என சவால் விடுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா அமைப்பாளர் எஸ் தவபாலன் தெரிவித்தார். நேற்று வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில், அரசாங்கங்களை குற்றம் சாட்டி ஆட்சிபீடமேறிய இந்த என்பிபி, குறிப்பாக தற்போதைய ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மிக மோசமான அரசியலை ஒவ்வொரு இடங்களில் செயல்படுத்தி வருகிறது. கடந்த காலத்தில் தாங்கள் அரசாங்க செயல்பாடுகளின் மீது அவதூறு, அரசு உத்தியோகத்தர்களுடைய செயல்பாடுகளின் மீது தாங்கள் ஆதிக்கம் செலுத்த மாட்டோம், அங்கே அரசியலை பிரயோகிக்க மாட்டோம் என்று சொல்லி ஆட்சிபீடமேறிய இந்த ஜேபிபி என்கின்ற என்பிபி, அந்த ஒரு அரசாங்கமும் இலங்கை வரலாற்றில் உட்புகாத முழு அரசியலை அரசு உத்தியோகத்தர்களுடைய செயல்பாடுகள் மீது பிரயோகித்து வருகிறது. அது கட்டுமான பணிகளாக இருக்கலாம், அல்லது அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கலாம், அல்லது முன்கொண்டு செல்லப்படுகின்ற எந்த விடயங்களாக இருந்தாலும் இந்த ஜேபிபியினுடைய அரசியல் முழுவதும் அங்கே நிறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக இந்த ஜேபிபி என்று சொல்லப்படுகின்ற என்பிபி அரசாங்கத்தினால் கடந்த 2025ஆம் ஆண்டு பிரஜாசக்தி என்று சொல்லப்படுகின்ற கிராம மட்டத்தில் வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்டு அல்லது கிராம மட்டத்தினுடைய அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு ஒரு திட்டம் ஒன்றை முன்மொழிவு செய்யப்பட்டது. அதனுடைய சுற்றறிக்கை கூட வெளிவந்திருந்தது. கடந்த அரசாங்கங்களை சுட்டிக்காட்டி கடந்த அரசாங்கங்கள் செய்யாத ஒரு நேர்மையானவர்கள், நீதியானவர்கள், பாகுபாடு இல்லாதவர்கள், எல்லா மக்களையும் சமத்துவமாக மதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வாய்ச்சவடால் விட்டு வருகின்ற இந்த ஜேபிபி என்கின்ற என்பிபி அரசாங்கம் இந்த பிரஜாசக்தி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு, பிரஜாசக்தி குழு எல்லாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு என்றுதான் சொல்லலாம். கிராம மட்டத்திலேயே அவர்கள் உருவாக்கி வருகின்ற அல்லது உருவாக்கியுள்ள இந்த குழு முற்றுமுழுதாக அரசியல் நோக்கத்துக்காக, தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக செயல்படுத்தப்பட்ட ஒரு குழு. பல கவர்ச்சிகரமான வார்த்தைகள், கவர்ச்சிகரமான விடயங்கள், மக்களை வளப்படுத்துகின்ற பல செயற்திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருந்தது. நான் ஒரு அபிவிருத்தி அலுவலராக கிராம மட்டத்தில் கடமையாற்றி இருக்கின்றேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கைகள், ஒவ்வொரு அரசாங்கத்தால் நடைபெற்ற சுற்றறிக்கைகள் வந்து தோல்வியுற்றதற்குரிய பிரதான காரணம் அங்கே முழுவதுமான அரசியல் தலையீடு அல்லது அரசியல் பிரசன்னம். அதைவிட மோசமான அரசியலைத்தான் மற்றவர்களை குற்றம் சாட்டி வந்த இந்த ஜேபிபி என்கின்ற என்பிபி செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த பிரஜாசக்தி என்கின்ற கிராம மட்டத்தில் தெரிவு செய்யப்படுகின்ற இந்த அமைப்பினுடைய தலைவரை நேரடியாக ஒரு கிராம மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவருடைய சிபாரிசின் பேரில் தான் ஒவ்வொரு கிராம மட்டத்தில் தெரிவு செய்யப்படுகிறார். ஒரு கிராமத்திலே ஒரு அபிவிருத்தி நடக்க வேண்டுமாக இருந்தால், கிராமத்தில் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அல்லது வறுமை ஒழிக்கக்கூடிய மூலபாயங்கள் வகுக்கப்பட வேண்டுமாக இருந்தால், உண்மையில் அங்கே கிராமத்திலிருந்து தான் ஒரு தெரிவு இடம்பெற வேண்டும். ஆனால் மாறாக இந்த பிரஜாசக்தி குழுவினுடைய தலைவராக இருப்பவர் ஜேபிபிக்கு அல்லது என்பிபிக்கு நோட்டீஸ் ஒட்டினவராகவும் கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றவராகவும் இருக்கின்றார். இவர்களுக்கு சரியான கல்வித்தரம் இருக்கின்றதா அல்லது கல்வித்தன்மையை தாண்டி கிராமத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல், ஆளுமை, தொடர்புடன் தலைமைத்துவங்கள் இருக்கின்றதா என்று சொன்னால் ஒரு துளியளவும் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு அந்த கிராம மட்டத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து எந்த ஒரு விடயத்தையும் முன்னேற்றகரமான செயல்பாட்டையும் இந்த அரசாங்கத்தால் செயல்படுத்த முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து என தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து உருகாவற்றூரை நோக்கி பயணிகளுடன் சென்று தனியார் பேருந்தை மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் வழிமறித்து சாரதி மீது கொடூர தாக்குதல் மேற்கொண்டதால் சாரதி உருகாவற்றூரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இதனையடுத்து தமது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் தாக்குதல்தாரியை கைது செய்ய வேண்டும் என கோரி தனியார் பேருந்து சேவை உரிமையாளர்கள் சங்கம் நாளை தீவகத்தில் சேவை முடக்கத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று மாலை ஊர்காவத்துறை போலீஸ் ஆளுகைக்குள் இருக்கும் வேலனை அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்றது. மாலை யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை வழித்தடம் 780 தனியார் பேருந்து பயணிகளுடன் ஊர்காவத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த சமயம் அல்லைப்பட்டி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து வந்த ஒருவர் பேருந்தை வழிமறித்து பேருந்தில் ஏறி சாரதி மீது உனக்கு வாகனம் ஓட்ட தெரியாதா என கேட்டு சரமாரியாக தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். இதன்போது சாரதி கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாவதை அவதானித்த பயணிகள் தாக்குதல்தாரியை பேருந்திலிருந்து இறக்கியுள்ளனர். இதனையடுத்து கடும் தாக்குதலுக்கு உள்ளான சாரதி பயணிகளுடன் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாடு செய்ததுடன் தாக்கிய நபர் தொடர்பான விவரத்தை மக்களின் தரவுகளுடன் போலீசார் வழங்கியுள்ளனர். அதுடன் கடமையின் போது கடுமையாக தாக்குதலுக்குள்ளான சாரதி ஊர்காவத்துறை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே சாரதி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து குறித்த சாலையின் தனியார் பேருந்து நிர்வாகத்தினர் குறித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்காதவிடின் இன்று நாளை தினம் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025 தொடக்கம் 2026 காலப்புக நெற்செய்கை அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளம் ஆகிய இரணைமடு குளம் மற்றும் ஏனைய சிறு குளங்கள் மானவாரி நிலம் செய்கை உள்ளடங்களாக 70,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது மாவட்டத்தின் சில பகுதிகளில் விளைந்த நெல் வயல்களில் நெல் அறுவடை விவசாயிகள் ஆரம்பித்துள்ளனர். அக்ராயன் குளம், பெரிய குளம் போன்ற பகுதிகளில் சில வயல் நிலங்களில் நெல் அறுவடையில் விவசாயிகள் ஈடுபடுவதை காண முடிகிறது. எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட பின்னடைவுகளை அடுத்து நாட்டை பொறுப்பேற்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருந்தார் என ஹர்ஷடி சில்வா தெரிவித்தார். இந்த நிலையில் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி அவர்தான் என பலரும் எண்ணியிருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட அணுவலையால் அவரின் அரசியல் வாழ்க்கை நிர்மூலமாகியது. ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த ரணில் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து விலகி இருக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. இவ்வாறான நிலையில் நாட்டின் சமகால அரசியல் நிலவரம் ஒரு குழப்பம் நிறைந்த ஒன்றாக மாறி வருவதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். பலமான நிலையில் அனுர அரசாங்கத்துக்குள் உட்கட்சி பூசல் வெடித்துள்ள நிலையில் அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. அனுர அரசின் பலவீனத்தை பயன்படுத்தி அரசியலிலிருந்து ஓரங்கட்டப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் தம்மை பலப்படுத்தி தேர்தல் ஒன்றை எதிர்கொள்ள தயாராகி வருவதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்து பலமான கட்சியாக மாற திட்டமிட்டுள்ளது. இதுவரை காலமும் கட்சி தலைமைத்துவத்தை தன்னகத்தை வைத்திருந்த ரணில் விக்ரமசிங்கே அதனை சைட்டுக்கு வழங்கி ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தை தேர்தலில் போட்டியிட திட்டமிடப்படுகிறது. இதற்கு இரு கட்சிகளையும் சேர்ந்த சிரேஷ்ட உறுப்பினர்கள் பச்சை கொடி காட்டிய போதும் சையத் பிரேமதாச கடும் எதிர்ப்பு வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்பட திட்டமிட்டுள்ளார். அதற்காக ரணிலுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் மூலம் தூது அனுப்பினார். எனினும் ரணில் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி வந்த நபராக முன்னாள் அமைச்சர் ஹர்ஷடி சில்வா அடையாளப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் ஏற்கனவே ஹர்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் அவர் வரவில்லை. தற்போது அதற்கான காலம் கடந்துள்ளதாக ரணில் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் சயித் பலமான நிலையில் உள்ளதால் அவரின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் செயற்பாடுகள் அமைய வேண்டும் என ரணில் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பல சிறப்பு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கட்சி வெளியிட்டுள்ள தகவல்கள் இரு கட்சிகளுக்கும் இடையில் தற்போது நடவடிக்கைகள் முன்னெடுத்து செல்வதற்கு இணைந்து பணியாற்ற செயற்குழு ஒப்புக்கொண்டது. இது தொடர்பான முதல் படியாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டு திட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பேச்சுவார்த்தை நடாத்தி பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு பின்வரும் முன்மொழிவுகளை எடுத்துள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்கள், நகர சபைகள் மற்றும் பிராந்திய சபைகளில் உறுப்பினர்களின் பணிகளை கூட்டாக முன்னெடுத்து செல்வதற்கு இரு கட்சிகளிடமிருந்து ஒரு கூட்டு தேசிய திட்ட அமுலாக்கல் குழுவை நியமித்தல், செயற்குழுவினால் 3 ஒன்றிணைந்த திட்டங்களுக்கான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தங்களுடன் இணைந்து செயற்படும் ஏனைய கட்சிகளுக்கும் குறித்த இணைப்பு தொடர்பில் இரு கட்சியின் தலைவர்களின் ஒப்புதலும் ஒரு குழுவை நியமித்தல். இந்த திட்டங்களுக்கு இணங்கிய பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் இருவர்களும் சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் நீண்டகாலமாக ராணுவத்தின் வசமுள்ள பொதுமக்களின் காணிகள் மற்றும் வீதிகளை திறக்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் ஜனாதிபதி படைத்தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆலோசனை குழு கூட்டத்தில்
வவுனியா மாவட்டத்தில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பொது காணிகள் பாதுகாப்பு வலயத்தில் மூடப்பட்டுள்ள வீதிகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தேன். அதன் தொடர்ச்சியாக நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் அது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. முதற்கட்டமாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 3 முறிப்பு தச்சங்குளம் பிரதான வீதிக்கு பதிலாக நோர்த் கேட்வே ஹோட்டலுக்கு பக்கத்தில் செல்லும் வீதியை மக்கள் பயன்படுத்தக்கூடிய புனரமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அத்துடன் கனகராயன் குளத்தில் 561 பிரிகேட் முகாம் அமைந்துள்ள பிரதேசத்தில் உள்ள பொதுமக்களின் காணிகள் மக்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சராகவும் பிரதமராகவும் பதவி வகித்து வரும் ஹரிணி அமரசூரிய உடனடியாக கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலகாவிடின் நாடளாவிய ரீதியில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சகர காரியவசம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு நபர் பிரதமர் பதவியையும் கல்வி அமைச்சு பதவியையும் ஒரே நேரத்தில் வகிப்பது அரசியல் நெறிமுறைகளுக்கும் நிர்வாக குழுக்களுக்கும் முரணானது. குறிப்பாக கல்வித்துறை தற்போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் அதற்கான முழு கவனமும் பொறுப்பும் அவசியம். கல்வித்துறையில் தீர்க்கப்படாத பிரச்சினைகள், ஆசிரியர் நியமனங்கள், பல்கலைக்கழக நிர்வாக விவகாரங்கள் மற்றும் மாணவர்களை பாதிக்கும் கொள்கை முடிவுகள் தொடர்பில் அரசின் செயற்பாடுகள் மக்களிடையே பெரும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. இந்த நிலை தொடருமானால் மக்கள் தங்களது அதிருப்தியை வீதியில் வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசு மக்களின் குரலை கேட்காவிட்டால் மக்கள் தங்கள் உரிமைகளை பெற போராட்டத்தை தவிர வேறு வழியில்லாமல் போவார்கள். அதற்கான முழு பொறுப்பும் அரசின் மீதே இருக்கும். கல்வி அமைச்சு பொறுப்பை முழுமையாக கவனிக்கக்கூடிய தனி அமைச்சரை நியமிப்பதே தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற தீர்வாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கில் சேவையில் ஈடுபடும் அரசு பேருந்துகள் கட்டைக்காட்டுடன் சேவையை நிறுத்துவதாக மீண்டும் குற்றச்சாட்டு அளித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் கேபிள் வரி செல்லாமல் கட்டைக்காட்டுடன் சேவையை நிறுத்துவதால் கேபிள், நித்தியவெட்டை மற்றும் வைத்தியசாலைக்கு செல்லும் மக்கள் உட்பட பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் வடமராட்சி கிழக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடந்த வருடம் சேவையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடமராட்சி கிழக்கில் சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார். இருப்பினும் ஒரு சில நாட்கள் பேருந்துகள் சேவையில் கேபிள் வரை ஈடுபட்டு பின்பு இடைநிறுத்திவிட்டதாக கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ரஜீவனிடம் மக்களால் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் வடமராட்சி கிழக்கில் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளை கேபிள் வரை செல்லுமாறு பணிக்கப்பட்டது. ஆனால் உத்தரவை கடைபிடிக்காமல் ஒரு சில பேருந்துகள் மீண்டும் கட்டைக்காட்டுடன் தமது சேவையை இடைநிறுத்திக் கொள்வதை அவதானிக்க முடிவதாக விசனம் வெளியாகியுள்ளது. ஜனவரி மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எந்த திருத்தமும் செய்யப்போவதில்லை என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனம் முடிவு செய்துள்ளது. உலக சந்தையில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எரிவாயு விலையில் அதிகரிப்பு அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நாட்டு நிலவும் சூழ்நிலைகளுக்கு அமைய இந்த நேரத்தில் விலை திருத்தத்தை செய்ய வேண்டாம் என நிறுவனம் முடிவு செய்துள்ளது. அதன்படி 12.5 லிட்டர் எரிவாயு சிலிண்டரின் விலை 3690 ஆகவும், 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 1482 ரூபாவாகவும், 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 694 ரூபாவாகவும் அதே விலையில் உள்ளன. இருப்பினும் ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாப்ஸ் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அனர்த்த எச்சரிக்கையை நேற்றிரவு 11 மணியளவில் நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ளது. இதற்கமைய அம்பாறை, மட்டக்களப்பு, புலனறுவை, அனுராதபுரம், திருகோணமலை, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்கள் ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வெள்ள அபாயம் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வுகூறலுக்கு அமைய ஊவா, கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் ஆறுகள் அமைந்துள்ள இடங்களில் அதிகளவு மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் குறித்த மாவட்டங்களில் தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் அனர்த்த நிலைமை ஏற்படுமாயின் 117 என்ற துரித தொலைபேசி இலக்கத்துக்கு அறியப்படுத்துமாறு கூறப்பட்டுள்ளது. மேலும் பொத்துவிலில் தென்கிழக்காக சுமார் 580 கிலோமீட்டரில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் இன்று கிழக்கு மாகாணத்தின் கரையோரத்தை நெருங்க உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருந்தார். யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரை பொதுவழியில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசுவதற்கு ராமநாதன் அர்ஜுனாவிற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை விதித்துள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய சத்தியமூர்த்தியை பொதுவெளியில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசுவதற்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை விதித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பொதுவெளியில் அவர் தொடர்பாக தவறாக பேசுகின்றமை தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. சத்தியமூர்த்தி சார்பில் சட்டத்தரணி குருபரனும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சார்பில் சட்டத்தரணி கௌசல்யாவும் ஆஜராகி இருந்த போது நீதிமன்றத்தில் இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டிப்பா சூறாவளியால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் மற்றும் இழப்பீடு வழங்கும் ஆரம்ப நிகழ்வு நாளை அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது. அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் கல்நேவ, ஹந்தன்கம, ராஜங்கனைய, சிறிமாபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் நிகரவெட்டிய விரிக்குளிய சந்தி மற்றும் ரெதிகம, தொட்டமஸ்கந்த ஆகிய பிரதேசங்களில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணியின் ஆரம்ப நிகழ்வு இடம்பெறும். டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.